இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஹாய், நான் உங்கள் ஆர்ஜே நாகா பேசுகிறேன். இன்றைக்கி டேஸ்ட் ஆஃப் மதுரை எபிசோடில் வந்துட்டு நம்ம வந்து மதுரை டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எங்கள் மதுரை. ஆமாம், எங்கள் மதுரையில் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் மதுரை டிரைவின் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நிறைய ஃபுட் வந்து ஃபேமஸாக இருக்குது. டெய்லி அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபுட்ஸை தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் நினச்சேன் ஒரு 1-2 டிஷ்ஷை வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறோம்னு நினச்சேன். பட் ஆனால் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இங்கே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம கூட வந்து மதுரை டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுடைய MD நம்பிராஜன் இருக்காங்க. ஹை சார், எப்படி இருக்கீங்க? யா, ரியலி குட் சார். இந்த சாப்பாடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா இல்லாமல் இருப்பேன்னா இவ்வளோ டிஷ்ஷஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ சொல்லுங்கள், இத்தனை டிஷ்ஷஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் தான்? ஆமாம், ஆக்சுவலி இது வந்து மோஸ்ட் வாண்டட் என்கொயரி டிஷ்ஷஸ் தான். ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய டிஷ்ஷஸ். ஆக்சுவலி எங்களோட மெனு காலை பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 260 டிஷ்ஷஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஐ மீன் 11 to 11 எங்களோட டைமிங். இப்போ வந்து ரன் பண்ணுறோம். பட் ஆனால் 260 டிஷ்ஷஸ் மேலே போட்டுருக்கோம். ஃப்ரம் சூப் டு டெசர்ட் வரைக்கும் போயிருக்கோம். எங்களோட பேசிக் கான்செப்ட்டு பிரியாணி டு பாஸ்தா வரைக்கும். நீங்கள் சவுத் 260 அதில் எங்கள் கான்செப்ட் தான். நீங்கள் சவுத் இந்தியன் பிரியாணி கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும். ஒரு கான்டினென்டல் ஃபுட்டு கேட்டாலும் எங்களால் அதே டச் ப்ரொஃபஷனாக கொடுக்க முடியும். பாஸ்தா, பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பெரிய பெரிய சிக்கன், அதுலேருந்து நம்ம நாட்டுக்கோழி ரசத்துலேருந்து பிரியாணிலேருந்து சுக்கா வரைக்கும், எண்ணெய் சுக்கா வரைக்கும் நம்ம பண்ணுறோம். மல்டி குசைன் வந்து ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். ஓகே, சரி. இதை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. எதுலேருந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சூப்பில் தான் இருந்தீங்க. சூப்பில். அது வந்து நம்ம வாடிப்பட்டி நாட்டுக்கோழி ரசம். வாடிப்பட்டி நாட்டுக்கோழி ரசம். ஏன்னா வாடிப்பட்டி வந்து நாட்டுக்கோழி வந்து இடிச்சு செய்வாங்க. அதே முறையில் இங்கே உரலை வச்சு இடிச்சு செஞ்சுருக்கோம் நம்ம. ஓகே. அதனால் அதுக்கு வந்து வாடிப்பட்டி நாட்டுக்கோழி ரசம். இப்போ இருக்க கொரோனா சுச்சுவேஷனுக்கு இது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆமாம், இது வந்து நல்ல ஒரு ஹீட் கண்டென்ட்டாக இருக்கும். யா, கண்டிப்பாக. ஸோ வாடிப்பட்டி நாட்டுக்கோழி ரசம், இதை பார்க்கறதுக்கு பாருங்கள், அப்படியே நம்ம பாட்டி செய்கிற மாதிரியே அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இது வந்து இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த சிக்கனோட அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிக்கனோட எசன்ஸ் வந்து இறங்கினோடனே ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா, அந்த டேஸ்ட் இது செம்மையாக ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி அந்த ஸ்பைஸ், அந்த மிளகோட ஃப்ளேவர் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் ரா மிளகு ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு த்ரோட்டுக்கு நல்லது. ஸோ இன்னொரு ஓகே. இப்போ வந்து எப்போவுமே ஒரு ஸ்டார்டர் வந்து சூப்பாக இருக்கும். ஸோ ஒரு சூப் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன டேஸ்ட் பண்ணலாம்? நீங்கள் சாப்பிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சீஸ் கார்லிக் டிக்கா ட்ரை பண்ணிக்கலாம். சீஸ் கார்லிக் டிக்கா, இது அரபிக் கார்லிக் டிக்கா. நாங்கள் டிக்கா பண்ணும்போது பர்டிகுலர் பார்த்து எடுப்போம். 800 கிராம்ஸ் 900 கிராம் வெயிட் எடுப்போம். ஒரு கிலோ கூட இருக்க போலி நாங்கள் எடுக்கிற மாட்டோம். ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம அது வந்து அந்த ஒரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சத்து ஃபீல் தெரியும் உங்களுக்கு. இது வந்து சீஸ் கார்லிக் டிக்கா. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த சீஸ் கார்லிக் டிக்கா. ஸோ இதுக்கு வந்து ஒரு டிப்பும் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ரீன் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப் பாருங்கள், டிப்பில் வந்து மின்ட் சட்னி. எஸ். ஸோ ஒரு சீஸ் கார்லிக் டிக்காவுக்கு ஒரு மின்ட் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது டிப்பிக்கல் அரபிக் சட்னி. தயிர் நம்ம மின்ட் இது ஒரு ஜூஸியான டிஷ்ஷாக இருக்கும். லைட்டாக வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாக வந்து குக்காக இருக்குது. ஏன்னா சில நேரம் வந்து ரொம்ப மெல்ல முடியாது. ரிப்பாக இருக்குது சிக்கன் வந்து ரிப்பஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி சிக்கனாகவே இருக்குது. அதே மாதிரி இதோட பிளேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னால் சாப்பிட கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. சீஸ் கார்லிக் டிக்கா, இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது சில்லி ஃபிஷ். சில்லி ஃபிஷ் இது ஒரு ட்ரை சைனீஸ் மீன் இது. ஓகே. ஆக்சுவலி இந்த ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். போன்லெஸ் இல்லாத ஃபிஷ் பண்ணியிருந்தோம்னா மோஸ்ட்லி பேங்கோட வர்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது யூஸ்வலாக நம்ம இண்டோ சைனா இது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு நானுக்கோ ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கோ சாப்பிடும்போது நூடுல்ஸோட போட்டு சில்லி ஃபிஷ் வித் ஹக்கா நூடுல்ஸோட சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப கான்செப்ட் செமையாக. ஸோ இது வந்து ஹாக்கா நூடுல்ஸோட இதை வந்து பேக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இதுதான் சில்லி ஃபிஷ், இந்தோ சைனீஸ் டிஷ்ஷாக. ஸோ ஒரு பார்டர் லைன் தாண்டி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த இதுக்கு யூஸ் பண்ண ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி பார்த்தா இந்த 2 சைட்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். நம்ம வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் வந்து இதுவும் சைனா நிறையா கிடைக்கும்.
அந்த ஃபிஷ் யூஸ் பண்ணால். பட் இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்குல்ல, அண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஷ் சாப்பிடும்போது அதில் இருக்க அந்த முள்ளெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது எங்கேயுமே அந்த முள்ளே இல்லாமல் ஒரு ஃபிஷ்ஷை சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம். பட் அது வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வெஜ் ஹாக்கா நூடுல்ஸ். ஸோ இந்த வெஜ் ஹாக்கா நூடுல்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹாக்கா நூடுல்ஸ் கூட அதை பேக் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்பைஸாக இருக்குது, இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகுது டைனமிக் ப்ரான். ஸோ இந்த டிஷ் பற்றி சொல்லுங்கள். இது வந்து நம்ம கடையோட மோஸ்ட் சிக்னேச்சர் ப்ரீமியம் டிஷ் தான். ஓகே. ஹைலி ரன்னிங். இது ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெகுலராக ரிப்பீட்டடாக அவங்களோட கேவுட்டி எல்லாமே இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தா வாங்கி இருக்கும். ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்லா சாஸியாக இருக்கும். ஒரு ஸ்வீட் லைட் நல்லா ஸ்பைசி இருக்கும், மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும், லிட்டில் சோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல அந்த குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் அது பார்க்கறதுக்கு ஒரு 2-3 பீசஸ் இல்லாமல் குவான்டிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டிஷ். வேறு என்ன சொன்னீங்க? டைனமிக் ப்ரான். ஸோ ப்ரான் கிறிஸ்பியாகவும் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே வந்து அந்த ஜூஸியான ஃப்ளேவரும் இருக்குது, நல்லா சாஸியாக இருக்குது. நிறைய சாஸ். மோஸ்ட்லி வந்து சாஸ் வச்சு ஒரு டிஷ்ஷை குக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ஓவராக குக் பண்ணாலும் நல்லா இருக்காது, லெஸ்ஸாக குக் பண்ணாலும் நல்லா இருக்காது. பிகாஸ் ப்ரான்ஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த டைம்குள்ளே இருக்கணும். நல்ல ஒரு ஸ்பைஸ், அந்த உரப்பு வந்து ஃபீல் ஆகுது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ சார் இப்போ வந்து எல்லா டிஷ்ஷையும் எங்கேயோ ஒரு தடவை நான் பார்த்துட்டேன். இது எந்த கேட்டகரியில் சேருதுன்னு எனக்கு தெரியல. என்ன டிசைன் இது இந்த டிஷ்ஷோட டிசைன்? இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இண்டஸ் வேல்யூ சைடு வந்து யூஸ்வலாக பண்ணால் அரபிக் டிஷ். ஓகே. நம்ம அரபிக் சைடு பார்த்தா யூஸ்வலாக ரேஷ்மி கபாப்னு சொல்லுவாங்க. ரேஷ்மி கபாப். ஓகே. ஸோ டு கெஸ் அது மேலே இருக்கிறது என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஐ மீன் என்ன இதில் பண்ணிருக்காங்க? இல்லை எனக்கு தெரியல. இட்ஸ் எக் ஒயிட். எக் ஒயிட் தான் நல்லா விஸ்க் பண்ணிடுவோம். நல்லா விஸ்க் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து எக்கோட ஒயிட்டை மட்டும் விஸ்க் பண்ணி அது நல்லா ஃப்ளாட் ஆகும். நீங்கள் ஸ்வீட்டில் வந்து மட்டன் சாப்பிடுவோம், அந்த கண்டென்ட் அளவுக்கு நம்ம பீட் பண்ணிடுவோம். பீட் பண்ணிட்டு அதை பேனிங் பண்ணி முடிச்சுட்டு அதில் உள்ள வந்து சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்குள்ள சிக்கன் ஸ்டஃபிங் இருக்கும். இது என்ன ஒரு பியூட்டினா ஒரு சேலஞ்சே வச்சுக்கோங்களேன். இதை பிக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிடணும். இல்லை, நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இது எந்த டைரக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இது எப்படி எடுத்து சாப்பிட்றது? ஸ்பூன் யூஸ் பண்ணணுமா? ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ்வலாக அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ராங்கி மாதிரி எடுத்து வைப்பாங்க. இப்படி கூட சாப்பிடுவாங்க. ஓ, இப்போ எனக்கு ஒரு சேலஞ்சாகவே ஆயிடுச்சு. இந்த ரேஷ்மி என்ன இந்த ரேஷ்மி கபாப். ஆமாம், இந்த ரேஷ்மி அக்காவை வந்துட்டு நான் எப்படியாவது பிக்காமல் எடுத்து சாப்பிடுவோம். அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஆர்ஜேக்கு வந்து சோதனைகளை வந்து நம்ம பார்ப்போம். ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது. இது ஃபுல்லாக தெரியுமா? அப்படியே சாப்பிடலாம். பட் இது எடுக்கிறதே சேலஞ்சிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கியிருக்கேன். ரேஷ்மி கபாப். வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஒரு கையில் சாப்பிட முடியாது போல். பிக்காமல் நான் எடுத்துட்டேன். சேலஞ்சில் வந்து நான் வின் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இது அந்த இது வந்து பார்க்கறது வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி அதை தூக்கும் போதே ஏதோ குளக்கலான்னு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதை சாப்பிட்றப்போ உள்ள அப்படியே ஒரு மைல்டாக ஒரு அப்படியே கலைஞ்சு போய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படின்னா லைக் இது ஒன்று மட்டும் வச்சுப்பாங்க, குக் பண்ணி வச்சுப்பாங்க. இது 6 நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய தூரம் பாலைவனங்களில் நடக்கும்போது, அந்த ட்ரை லேண்ட் நடக்கும்போது இது ஒன்று சாப்பிட்டாலும் அவங்க ஸ்டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த கண்டென்ட்காக அந்த மாதிரி ஒரு இதில் பண்ண விஷயம் இது நல்லா ஒரு ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபுல் ஸ்டஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டஃப்பை விட ஒரு எக்கை வந்து எப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே புதுசாக இருக்குது. நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக வந்து பீட் பண்ணி, கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃப்னால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து செய்ய முடியும். ஏன்னா அது அந்த ப்ளஃபினஸ் வரணும், அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். ஸோ அது சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப நல்ல ஒரு டிஷ். ஆக்சுவலி வந்து நம்ம சாப்பாடு வழியாக வந்துட்டு நிறைய நாடுகளுக்கெலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சைனீஸ் பார்டருக்கு போயாச்சு, மெக்சிகன் பார்டருக்கு போயாச்சு,
அதுக்கப்புறம் இது வந்து அரேபியன் பார்டருக்கும் போயாச்சு. இப்போ வந்து நம்ம இட்டாலியன் பார்டருக்கு வந்திருக்கோம். எஸ், ஒரு பாஸ்தா. ஸோ இந்த பாஸ்தாவோட பேர் என்ன? இட்ஸ் ரோஸ்டட் சிக்கன் ஒயிட் சாஸ் பண்ணலாம். ரோஸ்டட் சிக்கன் வித் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ இது வந்து ரோஸ்டட் சிக்கனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாஸ்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ரோஸ்டட் சிக்கன் வித் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ இது எப்படி இருக்காங்க. ஆனால் இந்த பாஸ்தா வந்து மெல்ட் ஆகி வயிற்றுல போகுது. அந்த க்ரீம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒயிட் க்ரீம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ்தாக்கு வந்து 2 விதமான க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் க்ரீம் அண்ட் பிங்க் க்ரீம். ஸோ அந்த க்ரீம் பற்றி சொல்லுங்கள். ஒயிட் சாஸ் அண்ட் பிங்க் சாஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இன்னொரு சாஸ் பிங்க் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதில் பார்த்தா கொஞ்சம் வந்து ஃப்ளவர்ஸ் ஸ்பைஸோட ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அது வெஜ்ஜுக்கு இன்னும் சூட்டபுளாக இருக்கும். இது நான்வெஜ் ரோஸ்டட் சிக்கன் சாஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இந்த பட்டர் க்ரீம் இந்த ஃப்ளேவர்ஸ் வரும்போது ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த குக் பண்ண விதம் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். யா, ஆக்சுவலி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. கண்டிப்பாக வந்து இட்டாலியன் வந்து ஏன் இந்த பாஸ்தாவை வந்துட்டு இவ்வளோ ஃபேம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பிகாஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக வந்து இது இருக்கு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம்? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சீஸ் பால்ஸ். இது ஒரு மேற்கத்திய உணவுன்னு சொல்லலாம். நம்ம கான்டினென்ட்ல ஃபுட்டில் இது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பணியாரம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு இதாக இருக்கும். அது வந்து ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய வந்து மயோனைஸ் வந்து ரெட் மயோனைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மைனஸ்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது ரெட். இது வந்து ரெட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் ரெட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இது காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது எந்த நாட்டோட டிஷ்னு சொன்னீங்க? இது வந்து யூஸ்வலி வந்து கான்டினென்டல் ஃபுட்டு காமனாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சீஸ் பால்ஸ். ஸோ இந்த சீஸ் பால்ஸ் வந்துட்டு இந்த ரெட் மயோனைஸ் கரெக்டாக? யா, இந்த ரெட் மயோனைஸில் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். மைனஸ் பேஸு அதில் ஆட் பண்ணுற சாஸஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து குக் ஆகிருக்கு, வெளியில் இது வந்து கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அதுதான் மேட்டர். ஸோ அது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இப்படி நாடு நாடாக சுற்றினா எப்படி? நம்ம மதுரைக்காரங்க அப்படியே வந்து காரசாரமாக மதுரைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். ஸோ அந்த டிஷ் வந்து ஏதாவது இருக்கா? நம்ம மண்மனம் மாறாத மதுரை மட்டன் பிரியாணி இருக்கு. ஓ, மதுரை மட்டன் பிரியாணி. ஓகே. நம்ம எலும்பு குழம்பு. ஓகே. இது நல்லெண்ணெய் கறி சுக்கா. நல்லெண்ணெய் கறி சுக்கா. ஆட்டுக்கு வெள்ளாட்ட கறி சுக்கா. ஓ வாவ். இது வந்து மதுரை மட்டன் பிரியாணி. மதுரை மட்டன் பிரியாணி. ஸோ பாருங்க, நம்ம மதுரை மணக்கிற மாதிரி சூப்பராக இந்த மட்டன் பிரியாணியும் மணக்குது. இது எலும்பு குழம்பு. மோஸ்ட்லி வந்து இந்த தீபாவளிக்கெல்லாம் எலும்பு குழம்பு வைப்பாங்க, பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மட்டன் குழம்பு மேலே மட்டன் குழம்பும் நம்ம வந்துட்டு பிரியாணி மேலே ஊற்றி இப்போ டேஸ்ட் பண்ணி. இது என்ன சொன்னீங்க? நல்லெண்ணெய் சுக்கா. நல்லெண்ணெய் சுக்கா. ஆக்சுவலி சுக்கா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நெய்யில் தான் பண்ணுவாங்க. நல்லெண்ணெயில் பண்ணியிருக்காங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்பு சூடை வந்து தணிக்கிறது. சுக்கா நல்லா வதங்கும். தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஃப்ரெஷ் வெள்ளாட்டங்கறி எடுத்து எண்ணெயிலேயே வதக்குவாங்க சட்டியில். எண்ணெயிலேயே வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து உருக்கு சட்டி யூஸ் பண்ணுவாங்க. எலும்பு சட்டி இல்லாமல் உருக்கு சட்டி யூஸ் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றும் நல்லெண்ணெய் கறி வேக வைப்பாங்க. வெறும் மிளகு சீரகம் மட்டும் பட்டை போட்டு பண்ணுறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பண்ணுறது. இது வந்து ஒரு நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ல இது ஒரு முக்கியமான விஷயம். நல்லெண்ணெய் சுக்கா. நல்லெண்ணெய் சுக்கா வந்து ஒரு முக்கியமான டிஷ். ஸோ நல்லெண்ணெய் சுக்கா, மதுரை மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதுரை மட்டன் பிரியாணி எலும்பு குழம்பு. என்னதான் நாடு நாடாக சுற்றினாலும் மதுரைக்கு வந்து அந்த ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லேயோ வந்து இறங்குறப்ப உள்ள ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்கு. ஸோ சுக்கா, மட்டன் சுக்கா கண்டிப்பாக மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்னா மட்டன் சுக்கா தான். ஸோ இந்த மட்டன் வந்து நல்ல குக்காக இருக்குது. அந்த செக்கு எண்ணெய், ஸோ அது வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் ரா ஃப்ளேவராக எண்ணெய் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண எல்லா ஃபுட்டுமே வந்து ஏதோ ஒரு நாட்டோட ஒரு பாரம்பரியத்தை வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பாரம்பரியமான டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுக்குற நம்ம மதுரை டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ஸோ இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ, ஓ மை காட் என்னோட வயிறு அப்படின்னு நினச்சிச்சு. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து செம்ம பசி எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மதுரை டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்க. பாய்.
அவங்க சொன்ன மாதிரி வயிறு நிறையதோட வந்து போகிற கஸ்டமர்ஸோட மனசும் நிறைஞ்சு போகும், குழந்தைங்களோட எண்ணங்களும் இங்கே நிறைஞ்சு போகும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா லான் இருக்குது, க்ரீனியான லான் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே பிளேயிங் ஏரியா நிறையா இருக்குது. இது போக இது வரும்போது சாப்பாடை தாண்டி டைனிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு மன நிறைவோடையும் வயிறு நிறைவோடும் சந்தோஷமாக போகலாம்.